சென்னை NSK நகரில் பேருந்தில் திடீரென ஓட்டை ஏற்பட்டதால் பெண் பயணி கீழே விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். முன்னாடி செக் பண்ணீங்களா இல்லையா சொல்லுங்க. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறப்படும் பேருந்து ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? காயமடைந்திருக்கக்கூடிய பெண் தற்போது எப்படி இருக்கிறார் தாய்மானவன்? சென்னை அமைந்தகரை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்துடைய பலகை என்பது உடைந்து கீழே விழுந்த பெண் காரணமாக இங்கே சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. பேருந்தை லாபகரமாக உடனடியாக நிறுத்தியதால் அந்த பெண் உயிருடன் தப்பியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பா திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் செல்லக்கூடிய தடம் எண் 59 பேருந்துல NSK நகர் சிக்னலை கடந்த போது பேருந்துடைய பின் இருக்கையின் கீழ் இருந்த பலகை என்பது முழுமையாக உடைந்து இருக்கையில் அமர்ந்திருந்த பயணி கீழே தருகியபடி விழுந்தார். அவரது அனல் சத்தம் கேட்டு பேருந்தை ஓட்டுநர் உடனடியாக நிறுத்திய நிலையில் அவர் உயிர் தப்பியதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகியிருந்தது. குறிப்பா ஓட்டை வழியே அந்த பேருந்தில் இருந்து கீழே விழுந்த பெண் சிறிது நேரம் தொங்கியபடியே சென்ற நிலையில் பத்திரமாக அருகில் இருக்கக்கூடிய பயணிகள் உடனடியாக அவரை மீட்ட ஒரு நிலையில அவர் தற்போது நலமுடன் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. மேலும் குறிப்பிட்ட இந்த விபத்து குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் முதற்கட்ட விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த முதற்கட்ட விசாரணையில ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவருமே பேருந்தை பணிமனையில் இருந்து எடுக்கும் போது அந்த பேருந்தில் எந்த விதமான பலகையில் எந்தவித மூட்டை இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பேருந்தை இயக்கி வரக்கூடிய ஒரு நிலையில 4 சிக்னல்கள் கடந்து 5வது சிக்னலுக்கு சென்ற போதுதான் இந்த போன்ற ஒரு விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பயணிகள் ஒரு சிலர் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடையே அந்த கேள்வியை எழுப்பிய போது பேருந்தை நீங்கள் எடுக்கும்போது முன்கூட்டியே அந்த பழுவை நீங்க பார்க்கவில்லையா என்பது குறித்தான விவரத்தை எல்லாம் கேட்டபோது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவருமே தெரிவித்த கருத்து என்னவென்றால் பேருந்து எடுக்கும்போது சரிவரத்தான் இருந்ததாகவும் தொடர்ந்து அந்த சிக்னல்களை கடந்து சென்ற போது திடீரென இந்த விபத்து என்பது ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டதை பார்க்க முடிந்தது. இதனால்தான் இந்த விபத்து குறித்து முதற்கட்டமாக மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் விசாரணை என்பது துவங்கியிருக்கிறது. மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் துவங்கி இருக்கக்கூடிய விசாரணையில பணிமனையில் இருந்து இந்த பேருந்து எடுக்கும் போது பேருந்துடைய நிலை எவ்வாறாக இருந்தது, முழுமையாக ஓட்டுநர் நடத்துனர் இருவருமே அந்த பேருந்தை செக் செய்து பேருந்து இயக்கினார்களா என்பது குறித்தான விவரங்கள் முதலில் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்த கட்டமாகத்தான் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது, குறிப்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது குறித்தான நடவடிக்கை எடுக்கப்பட போகிறதா, விபத்திற்கான பின்னணி என்ன, விபத்து ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக அந்த பாதிக்கப்பட்டதாக சொல்லக்கூடிய அந்த பெண் நலமுடன் இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.